singers, welcome to Sing Easy with Shobika. குரல் நடுக்கத்தை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஒரு இம்பார்ட்டண்டான 10 டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாய்ஸில் நீங்களும் இந்த விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது திடீர்னு ஹை பிச் போடும்போது வாய்ஸில் ஏதாவது கிராக் ஆகிற மாதிரி அண்ட் ரொம்ப நேரம் இழுத்து பாடும்போது வாய்ஸில் வந்து நடுக்கம் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வாய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வந்து வாய்ஸ் ரிலேட்டடாக எப்படி உங்கள் வாய்ஸை டெவலப் பண்ணுறதுங்கிறதுக்கான எக்ஸசைசஸ் அண்ட் டெக்னிக்ஸை உங்களுக்காக இன்னும் நிறையா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்குறேன். ஸோ நீங்களும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷேக்கினஸ், இந்த குரல் நடுக்கத்தை தடுக்கிறதுக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். 10 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த விஷயத்தை தடுக்கலாம். ஸோ டிப் நம்பர் 1, பிரெத் கண்ட்ரோல். போதுமான பிரெத் இல்லாதனால தான் இந்த ஷேக்கினஸ் நடக்குது. எப்படின்னா, நீங்கள் ஒரு சாங் ஆரம்பிக்கிறீங்கன்னா நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு மெயினாக நீங்கள் பாடும்போது அப்டோமினல் ப்ரீத்திங் அப்படிங்கிற விஷயத்த பயன்படுத்தணும். நான் இந்த அப்டோமினல் ப்ரீத்திங், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோட லிங்க்கையும் உங்கள் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பாடும்போது உங்கள் அப்டோமினோட கனெக்ட் பண்ணும்போது நிறைய பிரெத் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக வந்து சின்ன சின்னதாக பிரெத் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் மூக்கில் எடுத்துட்டு பாடினீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களால் தம் கட்டி பாட முடியாதனால தான் இந்த வாய்ஸில் நடுக்கம் ஏற்படுது. ஓகே. டிப் நம்பர் 2, ரிலாக்ஸ் யுவர் ஜா பொசிஷன். மெயினாக நீங்கள் பாடும்போது நல்லா இந்த மாதிரி டைட்டாக இந்த இடத்துல இப்படி டைட்டாக வச்சு பாடுறது, பல்ல கடிச்சிட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் ரொம்ப நேரம் உங்கள் வாய்ஸ் பாடும்போது இந்த கிராக் ஆகிறது, நடுக்கம் ஆகிறதுலாம் நடக்கும். அதெல்லாம் இந்த ஜா பொசிஷன் ரிலாக்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நல்லா மவுத் ஓப்பன் பண்ணி மவுத்தை ரவுண்டாக வச்சுட்டு பாடினீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ப்ரொடக்ஷனும் நல்லா இருக்கும். அண்ட் மெயினாக ஹை பிச் பாடும்போது நடுக்கம் இல்லாமல் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜா பொசிஷனுங்கிறதும் உங்களோட வாய்ஸ் ஷேக்கினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். டிப் நம்பர் 3, ரொம்ப பசி இருக்கும் போதும் பாடக்கூடாது, வயிறு செம்ம ஃபுல்லாக இருக்கும் போதும் பாடக்கூடாது. இந்த 2 விஷயம் எதை அஃபெக்ட் பண்ணுன்னா உங்களோட பிரெத் கண்ட்ரோலை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் நல்ல ஹெவியாக சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு 1/2 hour to 45 minutes கேப் விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை எங்கேயாவது ஸ்டேஜில் போய் பாடணும்னா பாடுங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சரியாக சுத்தமாக சாப்பிடாம ஒரு பசியோடு இருக்கீங்கன்னு போய் பாடினீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு மூச்சு வந்து ப்ராப்பராக பத்தாது. ஏன்னா ஸ்டாமினாவே இருக்காது உடம்புல. ஸோ அதனால இந்த 2 விஷயத்த நீங்கள் சிங்கர்ஸ் எப்பவுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கும் போதும் பாடாதீங்க, ஃபுல்லாக பசி எடுக்கும் போதும் பாடாதீங்க. சாப்பிட்டுட்டு ஒரு கேப் விட்டுட்டு பாடினீங்கன்னா அந்த எனர்ஜி அண்ட் ஸ்டாமினாவே நல்ல ஒரு பிரெத் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துரும். டிப் நம்பர் 4, இன்ஹேல் பிஃபோர் சிங்கிங். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த பிரெத் கண்ட்ரோல் முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு 8 செகண்டுக்கு இன்ஹேல் பண்றீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு பாட்டு வந்து நீங்கள் ஒரு கரோக்கே ட்ராக்கோட பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரோக்கேக்கு நடுவில் மியூசிக் வரும் இல்லையா, இன்டர்லூட் மியூசிக்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்லூட் டைம்லலாம் நீங்கள் முடிஞ்சால் இன்ஹேல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த போதுமான ப்ரீதிங் அந்த சாங் பாடும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நடுவில் நமக்கு மூச்சு விடுறதுக்கு இடமே இருக்காது. கரெக்டாக சின்ன சின்ன பிரெத்து தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த நடுவில் வர கேப்பெல்லாம் வந்து இன்ஹேல் பண்ண யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து நான் சொல்றது ஏற்கனவே இந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இன்ஹேல் பண்ணிட்டு நீங்க பாடுறதுக்கு முன்னாடி இன்ஹேல் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பிரெத் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நடுக்கம் ஏற்படாது. டிப் நம்பர் 5, டோன்ட் ஓவர் திங்க். ஓவர் திங்கிறது எதை சொல்றேன்னா, சரி இந்த லைன் வந்து எனக்கு பாடும்போது கஷ்டமா இருக்கும், இந்த பாட்டுல இந்த லைன் எனக்கு டவுட்டா இருக்கு, இதுல ஹை பிச் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாடுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு டவுட்ல போய் முடியும். அதுவே வந்து ஒரு வாய்ஸ் நடுக்கிறதுக்கு மெயினான ஒரு ரீசனா போய் முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க ஒரு பாட்டுல கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்தீங்கனாலும் இந்த நடுக்கம் ஏற்படலாம். ஏன்னா ஒரு ஃபியர்னால, உங்களே அறியாத ஒரு பதட்டம் ஏற்படுறதுனால அந்த குரல்ல நடுக்கமா வந்து அது மாறி வந்துடும். அதனால நீங்க ஒரு பாட்டை பாடுறீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த ஹை பிச்ல தான் இருக்கேன், எனக்கு ஹை பிச் பாட முடியும், இந்த பாட்டு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டா நீங்க இருந்தீங்கன்னா இதனால வந்து ஒரு நடுக்கம் ஏற்படாது. ஸோ ஒரு பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணாம ரிலாக்ஸா ஸ்டார்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 6, பாடி போஸ்டர். இந்த போஸ்டர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, மெயினா இந்த ஷோல்டர்ல ஆரம்பிச்சு இந்த ஷோல்டர் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் வச்சுக்க கூடாது. அப்புறம் உங்க பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். எல்லாருமே இந்த சிங்கர்ஸ் வந்து இப்படி குனிஞ்சு இப்படி பாடுறது, இது எல்லாமே வந்து
உங்களோட சிங்கிங்கை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இது வந்து எப்படின்னா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கராக இருந்தாலுமே இந்த போஸ்டரை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களோட ஷோல்டர் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாதான் அவங்க பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ வந்து அவங்க பாடும்போது அந்த ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக கொடுக்கும். ஸோ மெயினாக வந்து உங்களோட பேக் போன் ஆரம்பிச்சு உங்கள் ஷோல்டர்ஸ்லேருந்து உங்கள் ஃபேஸ் ஜா மசில்ஸ்லேருந்து உங்கள் பாடி போஸ்டரை நீங்கள் செக் பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நீங்கள் பாடும்போதும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி வாய்ஸில் நடுக்கம் வராது, மூச்சு வாங்காது, ஹை பிச் பாடும்போது ஈஸியாக பாட முடியும். டிப் நம்பர் 7, எடுத்தோடனே ஒரு சாங்குள்ள போய் குதிச்சிடாதீங்க. டோன்ட் ஜம்ப் இன் த சாங். பாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைசஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் வார்ம் அப்ஸ் பற்றி ஆல்ரெடி இந்த சேனலில் நிறைய வோக்கல் ட்ரைனிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பெரிய வார்ம் அப்ஸ்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னா ஒரு சிம்பிளான வார்ம் அப் சொல்கிறேன். அந்த பாட்டை ஃபுல்லாக ஹம்மிங்கில் பாடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இம்ல ஃபுல்லாக பாடி பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே உங்கள் வாய்ஸ் வந்து வார்ம் அப் ஆகிடும். ஒரு குவிக்கான வார்ம் அப் நான் சொல்கிற விஷயம். ஃபுல் சாங்கை இம்ல பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சாங்கோட லிரிக்ஸில் நீங்கள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக எங்கெல்லாம் பிரெத் பண்ணணுமோ அந்த விஷயம் பிரெத் சப்போர்ட்டோட பாடினீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ஏற்கனவே வார்ம் அப் ஆகிருக்கிறதுனால நல்ல ஒரு பிரெத் கண்ட்ரோலும் கிடைக்கும். அந்த வாய்ஸில் கிராக் ஆகிறது, நடுக்கம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் அவாய்ட் பண்ணலாம். டிப் நம்பர் 8, மெட்ரோனம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மெட்ரோனம் அப்படிங்கிறது என்னன்னா, நார்மலா இந்த ஒரு சாங் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீட் வரும் இல்லையா, டக் 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 டக்குன்னு இந்த சாங்கோட ரிதம். அந்த ரிதமை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த சேனலில் டைம் சிக்னேச்சர் அப்படிங்கிற வீடியோலேயே இந்த மெட்ரோனம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றி நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். பட் ஸ்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு குவிக்காக சொல்லணும்னா மெட்ரோனம்னு ஒரு ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ மெட்ரோனம்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே ஒரு மெட்ரோனம் செட் பண்ணிக்கோங்க. ஒரு பாட்டு வந்து ஒரு 100 BPMல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 BPMனு வச்சுக்கிட்டிங்கன்னா டிக் 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 டிக்னு அந்த பீட் கிளிக் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் மெட்ரோனம். ஸோ அந்த கிளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாடுறது மூலிமா ஒரு ஸ்டெடியான ரிதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த மியூசிக்கும் இல்லாமல் பாடும்போது தான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அளவே இல்லாமல், அதாவது பீட்ஸ் பர் மினிட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் BPM. ப்ராப்பராக BPM இல்லாமல் பாடும்போதும் நிறைய இந்த வாய்ஸில் நடுக்கம் வரும். ஏன்னா ப்ராப்பராக பிரெத் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்த மெட்ரோனம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு பெஸ்ட் நீங்க கரோகே ட்ராக் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா அதுலேயே ரிதம் ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்றது மூலியமா உங்களோட வாய்ஸ் ஷேக்கினஸ் அவாய்ட் பண்ணலாம். டிப் நம்பர் 9, இப்போ நான் சொன்னது எல்லாமே பாடுறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ற விஷயம்தான். இதை நாளடைவில், அதாவது ஃபார் லாங் டைம் இந்த விஷயத்த நான் அவாய்ட் பண்ணணும்னா நான் என்ன எக்ஸசைஸுங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சஸ்டெயின் எக்ஸசைஸ் பண்ணுங்க. சஸ்டெயின் எக்ஸசைஸ்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச நார்மலாக சாப்பாடுனா கூட போதும். இல்லை சரிகமா பதனிசாங்கிற நோட்ஸை மட்டும் இப்போ சாவை மட்டும் ஒரு 10 செகண்டுக்கு இழுங்க. அந்த மாதிரி 10 செகண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நல்லா வந்து இன்ஹேல் பண்ணிட்டு 10 செகண்டுக்கு அதை இழுங்க. அந்த 10 செகண்டுங்கிறத அடுத்த நாள் ஒரு 12 செகண்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க, 15 செகண்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சா 20 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். நான் நேற்று வந்து இதை வந்து 8 செகண்டுக்கு இழுத்தேன், இன்னைக்கு 10 செகண்டுக்கு இழுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களோட ப்ரீதிங் கெப்பாசிட்டி இந்த மாதிரி சஸ்டெயின் நோட்ஸ் பாடுறது மூலிமா இந்த வாய்ஸ் நடுக்கத்தை மெயினாக தடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இழுக்கும் போது தான் அந்த நடுக்கம் பிரச்சனையே வருது. அதுவும் நான் சொன்னேன் இல்லையா, போதுமான பிரெத் இல்லாதனால தான் இந்த நடுக்கம் வருது. ஸோ அந்த சஸ்டெயின் எக்ஸசைஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் வாய்ஸ் நல்லா டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? டிப் நம்பர் 10, இந்த வாய்ஸ் நடுக்கத்தை என்னதான் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் 50% சைக்காலஜினாலே நடக்குங்க. சைக்காலஜிங்கிறத என்ன மீன் பண்ணனா உங்களோட மைண்ட் செட் தான். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கே அறியாம அந்த வாய்ஸ் வந்து நடுக்கம் ஏற்படலாம். இது ஒரு நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம்தான் இது. இது வந்து ஒரு சில்லியான விஷயமே கிடையாது. ஏன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய க்ரௌடை பாக்குறீங்கன்னா உங்களே அறியாம ஒரு நர்வஸ்னஸ் ஏற்படுவீங்க இல்லையா? அதனால என்ன ஆகும், போதுமான பிரெத் பத்தாது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், வாய்ஸ்ல வந்து ஷேக்கினஸ் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்டேஜ் ஃபியர் அவாய்ட் பண்றதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸே மிரர் ப்ராக்டிஸ் தான். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க எப்படி பாட போறீங்கிறத ரிலாக்ஸ்டா பாடுங்க. ஃபர்ஸ்ட் நல்லா மூச்சை இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் மியூசிக் வரும்போதெல்லாம் இன்ஹேல் பண்ணிட்டு எப்படிலாம் நீங்கள் பாட போறீங்கிறத நல்ல ஹேண்ட் மூமெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி இந்த சாங்கை கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த சைக்காலஜி மூலயமா இந்த வாய்ஸ் நடுக்கம் வருது நீங்கள் தடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அப்பவும் வருதுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்து இந்த சஸ்டெயின் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் உங்களோட வாய்ஸை ஷேக்கினஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு க்ளீனான சிங்கிங் உங்களால் கொடுக்க முடியும்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு கேட்டது மட்டும் விடாமல் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஷோபிகா இந்த மாதிரி சொன்னாங்க இந்த வீடியோவில், ஸோ நான் ஹம்மிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன், நான் டெய்லி சஸ்டெயின் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். So thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.